நிகழ்ச்சியின் மூலமாக 6 முறை ஒன்றிய கழக செயலாளராக இருந்து பணியாற்றி மறைந்த மாவீரர் வழிகாட்டுதலின்படியும் மூவருடைய முப்பரிமாணத்தில் பகுதியில் சிறந்த பணியாற்றுவதிலே அவர் எங்களுக்கும் எஞ்சி இருக்கிற இந்த திருமணத்தில் வாழ்த்துறை அறியப்படுத்திருக்கிற மோடி அவர்களை தனிப்பட்ட முறையில் நான் சேடிஸ்ட் என்று சொல்லல. ஆனால் பிரதமராக இருக்கிறார். பிரதமர் என்று சொன்னால் ஓட்டு போட்டவர்களுக்கு அவன் தான் பிரதமர், ஓட்டு போடாதவர்களுக்கு அவங்க தான் பிரதமர். ஆகவே அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பிரதமரை சொன்னதற்கு காரணங்கள் இருக்கிறது. ஒகி புயலிலே, பர்தா புயலிலே, இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய கஜா புயலிலே தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக அண்மையிலே ஏற்பட்ட கஜா புயலில் 65 பேர்கள் மாண்டு போயிருக்கிறார்கள். அதற்கு ஏதாவது ஒரு ஆறுதல் செய்தி பிரதமரிடத்திலிருந்து வந்ததா? நேரடியாக வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அவருக்கு நேரம் இல்லை. வெளிநாடு சுற்றுவதற்கு அவருக்கு நேரம் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் ஒரு பிரதமர் இருக்கிறார். ஆனால் அதே பிரதமர் குஜராத் மாநிலத்திலோ மகாராஷ்டிரா மாநிலத்திலோ ஏதேனும் துயரச் செய்திகள் இருந்தால் உடனடியாக அவர் வருத்தம் தெரிவிக்கிறார், அனுதாபம் தெரிவிக்கிறார், இரங்கல் தெரிவிக்கிறார். ஏன் வெளிநாட்டிலே ஏதேனும் சம்பவங்கள் நடந்தால் கூட அமெரிக்காவிலே, அதேபோல போர்ச்சுகலில் சில சம்பவங்கள் ஏற்பட்ட நேரத்தில், தீ விபத்து ஏற்பட்ட நேரத்தில், துப்பாக்கி சூடு ஏற்பட்ட நேரத்தில் உடனடியாக அனுதாபம் தெரிவித்து செய்தி வெளியிடுகிறார். ஆனால் தமிழ்நாட்டில் 65 பேர் மாண்டு போயிருக்கிறார்கள். இன்னொரு 25 ஆண்டு காலமாகவும் விவசாயிகள் அங்கே சிரிப்பை பார்க்க, அவருடைய வாழ்க்கை வளத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு அந்த அளவுக்கு விவசாயம் முழுவதும் அழிந்து போயிருக்கிறது. டெல்டா பகுதிகளில் 8 மாவட்டங்களில் இந்த கொடுமை நடந்திருக்கிறது. அதை நேரடியாக பிரதமர் பார்க்க வேண்டாமா? தமிழ்நாட்டு மக்களை கேவலப்படுத்துகிறார். தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத நிலையிலே ஒரு பிரதமர் இருக்கிறார் என்று சொன்னால், ஆகவே அந்த நிலையிலே தான் நான் மோடியை அல்ல, பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை சொல்லுகிறேன். தனிப்பட்ட மோடியை அல்ல, பிஜேபி கட்சியுடைய தலைவர் மோடியை அல்ல, பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை சொல்லுகிறேன். சாடிஸ்ட் தான், சாடிஸ்ட் தான், சாடிஸ்ட் தான் என்று நான் ஒரு முறை அல்ல பல முறை சொல்லுவேன். ராகுலே வருக, நிலையான ஆட்சி தருக, ஒரு நல்ல ஆட்சியை தருக என்று நான் சொல்றேன். எந்த தவறு சொல்லலாமா கேட்கிறார்கள். நாங்கள் சொல்லாமல் யார் சொல்லுவது? சொன்னது உண்மைதான். ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்ல யாரும் மறுக்கலையே. யாராவது ராகுல் காந்தியை மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிந்தது தவறு என்று யாராவது சொன்னார்களா? ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய சில சங்கடங்கள், அதையெல்லாம் சரி செய்து கொண்டு பின்னால் முடிவு செய்யலாம் என்று அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் கருதுகிறார்கள். யாரும் சென்னையில் நடைபெற்ற கலைஞர் சிலை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்ற அந்த விழாவில திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேசியது தவறு என்று யாரும் சொல்லல. இப்படிப்பட்ட நிலையில தான் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 ஆட்சிகளுக்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள். தயாராக இருக்கக்கூடிய நீங்கள் அதை தொடர்ந்து கண்காணித்து வரக்கூடிய தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை, அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், அது நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தல் சேர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை கூட வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கிடையில் இடைத்தேர்தல் வந்து விடுமா, உள்ளாட்சி தேர்தல் வருமா என்ற அந்த கேள்வி கணைகளும் தொடுத்து இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு நம்முடைய செஞ்சி மஸ்தான் அவர்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நாம் அத்தனை பேரும் சூழலை ஏற்போம்.